Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 680 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஃப்ளமிங்கோ எங்கடா இருக்க உன் சங்கா இருக்காம விடமாட்டோன்னு வெறி குண்டு ஏகப்பட்ட பேரு பாஞ்சு வரானுங்க. ஏன்னா இவனுங்க வாழ்க்கையில 10 வருஷமா நரகத்துல இருந்த மாதிரி அந்த பொம்மையில இருந்திருக்கானுங்க. நம்ம உசோப் பேர் அந்த ஸ்மைல் ஃபேக்டரியை காலி பண்ண சொல்லியிருக்கான்ல, அதனால ஃபர்ஸ்ட் அதை அழிச்சிடலான்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்மைல் ஃபேக்டரியில காட்டுறாங்க. அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே பாத்துருவானுங்க இந்த மாதிரி டாய்ஸா இருந்தவங்க எல்லாருமே மனுஷங்களா மாறிட்டாங்கன்னு. அது மட்டும் இல்லாம இவங்கள நோக்கி தானே அட்டாக் பண்ண வராங்க. அது கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது. பட் அவனுக்கு பயப்படுற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த ஃபேக்டரிக்குள்ள வரணும்னா கீ இருந்தா மட்டும்தான் வர முடியுமாமா, இல்லன்னா நெருங்க கூட முடியாதுன்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவானுங்க. அப்ப எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கானுங்க பாருங்க. அங்க ஃபேக்டரியில வேலை போய்கிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலா இந்த ஃபேக்டரி தான் டோஃப்ளமிங்கோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனாலேயே இந்த கிளாஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுக்கு மேல சீலிங்கே உடைஞ்சு விழுந்தாலுமே ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆகாத மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மொத்த பில்டிங்கையுமே சீ பிரிசம் ஸ்டோனால தான் கட்டியிருக்கான். அப்படின்னா கண்டிப்பா டெவில் ஃப்ரூட் ஈட்டர்ஸ் இதை தோட்ட கூட முடியாது. சரி, மத்தவங்க எல்லாம் வந்து உடைச்சலாமே கேட்டா அதுக்கு தானே அவன் தடிமாடுக்கு இத்தனை பேர்த்த வச்சிருக்கான். அதுல 2 தடிமாடுக்கு அங்கதான் இருக்கானுங்க, அந்த ட்ரபோலும் டியமண்டேவும். அவனுங்க தடுக்க மாட்டானுங்க, கண்டிப்பா தடுப்பானுங்க. வாங்கடா வாங்கன்னு அந்த டாப் 2 எக்ஸிகியூட்டிவ்ஸும் அவங்க எல்லாத்தையுமே பொலந்து கட்டுறதுக்காக வெறி குண்டு வெயிட்டிங்ல இருப்பானுங்க. பக்கத்துல வந்தவன கையில என்னென்னலாம் விதைய வச்சிருக்கானுங்களோ அது எல்லாத்தையுமே இறக்கி வர்றவனுங்களை போட்டு பொல 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 பொலன்னு பொல காட்டு காட்டி பொலந்து கட்டுவானுங்க. அவனுக்கு இப்படி வந்ததுக்கு மூடிட்டு தப்பிச்சு போயிருந்தானுங்கன்னா கூட நிம்மதியா வாழ்ந்துருக்கலாம். சரி, இவங்களை காப்பாத்தின கடவுளே சொல்லிட்டாருங்க போது அதான் நம்ம உசோப்பு கேட்காமையா இருப்பானுங்க. ஜஸ்ட் ஃபேக்டரி தானே முடிச்சு விட்டு போகலான்னு வந்தானுங்க. ஆனா எல்லாத்தையும் போட்டு இந்த காட்டு காட்டுவானுங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தன் கேப் விடாம அடிக்கிறானுங்க. டேமேஜ் டு ஃப்ளோஸ். சோ எப்படி இவனுங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி ஃபேக்டரியை தொட முடியும்? அப்படியே கட் பண்ணி ட்ரெஸ் ரோசா ஊருக்குள்ள காட்டுறாங்க. அங்க டோஃப்ளமிங்கோட ஆளுகளுக்கும் பொம்மையா இருந்தவங்களுக்கும் வேற லெவல்ல சண்டை. இதுல இந்த அனிமல்ஸுங்க வேற இடையில வந்து படாத பாடுபடுத்திட்டு இருக்குங்க. அப்படியே கட் பண்ணி பேலஸ்ல காட்டுறாங்க. தலை துண்டா போச்சுன்னு நினைச்சா அவன் தலைய தனியா வச்சுக்கிட்டு ஏதோ போன்ல பேசுற மாதிரி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கான். நான் பண்ண எல்லாமே சொதப்பிருச்சு, இனி எல்லாத்தையும் சரி பண்ற வேலையை பார்க்கணும்னு கேஷுவலா சொல்லுவான். ட்ரஃபல்கர்லாம் அப்படியே பேடிச்ச மாதிரி உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா கைரோஸ்க்கு கடுப்பாயிருச்சு. பின்ன தலைய வெட்டி இருக்கான், சாகிறத விட்டுட்டு நொய்யின்னு பேசிட்டு இருந்தானா, கொய்யால இப்பவே உன் கதையை முடிச்சிடறான்னு சொல்லி மறுபடியும் ஜம்ப் பண்ணி டோஃப்ளமிங்கோ அப்படின்ட்டு வெட்ட வருவான். ஆனா அவனுக்கு பின்னாடி டோஃப்ளமிங்கோ வந்து உனக்கு ஒழுங்காவே கொல்ல தெரியல, நான் வேணா எப்படி கொல்லணும்னு உனக்கு சொல்லி தரவா அப்படின்ட்டு அவன் பின்னாடி வந்தவன எல்லாருமே பார்த்துட்டு டே கைரோஸ் எஸ்கேப் ஆகுன்னு எவ்வளவோ கத்துவாங்க. ஆனா அவன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு மிதி தான் வைப்பான். அந்த மொத்த பேலஸ்மே பாதி ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கிக்கு. நல்ல வேலை கைரோஸ் மாட்டல நம்ம லூஃபி வந்து காப்பாத்திடுவான். மாட்டி இருந்தானா இன்னைக்கு அவன் பாதி பாடி ஆயிருப்பான். அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை காட்டுறாங்க, மேல அப்படியே ஓப்பன்ல கிடக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்க இருந்தது நிஜமான டோஃப்ளமிங்கோவே கிடையாது, அவன மாதிரியே ஸ்டிங்ல ரெடி பண்ணி வச்ச ஒரு குளோனு. ஆனா மிதிச்சால அவன் நிஜம்தான். இப்ப 2 பேரும் 2 பக்கம் இருந்து பாஞ்சு வருவாங்க. இது அவங்க ஆளுக்கே செம ட்விஸ்டா தான் இருக்கும். அப்படி 2 பக்கம் இருந்து வந்தவனுங்க வந்த வேகத்துல லூஃபியை தான் வேகமா அட்டாக் பண்ணுவானுங்க. ஆனா அவன் பல்ட்டியை போட்டு கைரோஸை காப்பாத்திடுவான். இதுக்கப்புறம் நம்ம லூஃபி விடுவானா? எப்பண்டா அவன் கூட சண்டையை போட்டு மண்டையை பழகலான்னு பார்த்தான். கைரோஸ் மண்டையை தனியா கழட்டி வச்சதுனால அவனுக்கு சேட் ஆயிருச்சு. பட் இப்ப மறுபடியும் வட்டானே நீ பொலந்து கட்டணும்னு சொல்லி வெறி கொண்டு ஓடி வருவான். அதுவும் செகண்ட் கியர்ல. அவன் வரத பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா அடி வேற லெவல்னு. சோ அவன் ஆர்மமெண்ட் ஹாக்கியை யூஸ் பண்ணிடுவான். லூஃபி வந்த வேகத்துல ஜெட் கேட்லிங்னு சொல்லி காட்டுத்தனமா குத்துவானா. அவன் ஆர்மமெண்ட் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிக்குவான். பட் ரொம்ப நேரத்துக்குலாம் தாங்காது. லூஃபி அடிக்கிற அடியில பிச்சுக்கும் போல. அதனால அவனுக்கு பின்னாடி டோஃப்ளமிங்கோ அவனோட க்ளோனை யூஸ் பண்ணி ஒரே அடி. லூஃபி உடம்புல வெட்டுப்பட்டு ரத்தம் திரிக்கும். எப்படி அவன் சடனா அட்டாக் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே நேரா அந்த நெஜா டோஃப்ளமிங்கோ கிட்ட வருவான். அவன் ஹாக்கி பவர் எடுத்து கையை பயங்கர ஸ்ட்ராங்கா மாத்தி லூஃபியோட மூஞ்சல ஒரே குத்து அப்படியே ஒரு 20 பல்ட்டி அடிச்சுட்டு வந்து அங்க இருக்க செவுத்துல போய் அடிச்சு தான் ஸ்டாப் ஆவான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அடிச்சிருப்பான். ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி வேற அடிச்சிருக்கானா. சோ வலி தாங்க முடியல. ஒன்னு இருந்தாலே உருப்படாது, இதுல 2 வேற. அவன் ஸ்டிங்க வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு வயலட்டுக்கு அப்புறம் தான் தெரியுது. உடனே டோஃப்ளமிங்கோ அந்த கிங் ரிக்குவை கூப்பிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு சம்பவம் பண்ணீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். அதான் அவனை இவன் கண்ட்ரோல் எடுத்து ஊர் மக்கள் எல்லாத்தையுமே அவன் கையாலேயே வெட்ட வச்சான்ல, அதைத்தான் சொல்றான். அப்படி அதை சொன்ன உடனே கிங் அப்படியே பேய் அடித்த மாதிரி ஆயிடுவாரு. ஏன்னா அவரு ரொம்பவும் நேசிச்ச அவரோட மக்களை அவர் கையாலேயே வெட்டுற மாதிரி அவன் பண்ணிட்டான். அந்த சம்பவம் நடந்து என்னதான் 10 வருஷம் ஆனாலுமே இன்னுமே ஒரு கெட்ட கனவா அவர் கனவுல வந்துட்டு தான் இருக்குது. இப்ப அதுக்கு என்னடா விளக்கன்னு கேட்டா, அந்த சம்பவம் அன்னைக்கு நடந்த மாதிரி சின்னதா நடக்க போறது இல்ல, வேற லெவல்ல நடக்க போதும்பா. கிங்குக்கும் ட்ரஃபல்கர்லாக்கும் தூக்கி வாரி போடும். ஆஹா, பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ண போறானேன்னு. அந்த மாதிரி எல்லாம் இனி பண்ணாரா? என்னால அப்படி ஒரு கொடுமையை இனிமேட்டு பார்க்க முடியாதும் பாரா. வாங்கிட்ட எவையா கேட்டது, இது நீ கிளம்புற டைம், தேவையில்லாம இங்க தொல்லை பண்ணாதன்னு அந்த பிக்கா கிட்ட சொல்லி இங்க இருக்க லூசுங்க எல்லாத்தையுமே தூக்கி வீச சொல்லுவான். உடனே
அதை என்ன பண்ணும், நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே அலேக்கா புடிச்சு அந்த கோட்டையில இருந்து கீழே தூக்கி வீசிரும். ஐயையோன்னு சொல்லி எல்லாம் கதறி அடிச்சுட்டு கீழே விழுவாங்க. எக்ஸப்ட் நம்ம கிங்கு. அவரு மட்டும் அங்க இருக்க செவுத்த புடிச்சிட்டு, டேய் எதுவும் பண்ணாரா, அவங்க எல்லாம் பாவம் பாவம்னு கத்திட்டு கிடப்பாரு. கீழே விழுந்தாருன்னா இவரையே 4 பேர் வந்து பாவம்பாங்க. இந்த நிலைமையில கூட பாருங்க மக்கள் மேல எவ்வளவு கருணை காட்டுறாருன்னு. பட் அவரையும் தள்ளி விட்டுரும். எல்லாருமே அப்படியே ஃப்ரீ ஃபால்ல கீழே விழுவாங்க. இப்ப இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தலைன்னா தரையில விழுந்து திருச்சிருவாங்க. சோ லூஃபி அவன் பாடியில ஃபுல்லா காத்த ஃபில் பண்ணி அவனும் சேஃப்டியா எஸ்கேப் ஆகி மத்தவங்களையும் காப்பாத்திடுவான். சோ இவங்களுக்கு எதுவும் ஆகல. அங்க டோஃப்ளமிங்கோட டீம் எல்லாம் ஒண்ணு கூடியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இனிமேட்டு டைம் வேஸ்ட் பண்றதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்லி அவன் விரல அப்படியே மேல நீட்டுவான். க்ளோனா வச்சிருந்தானே ஒரு டோஃப்ளமிங்கோ, அவன் பாடியில இருந்து ஏகப்பட்ட ஸ்டிங் அப்படியே பிச்சுக்கிட்டு மேல போகும். மேல எதுக்கு அனுப்புறான்னு தெரியல, ஆனா ஏகப்பட்ட ஸ்டிங் அனுப்புவான். அப்படி அனுப்பிட்டு மொத்த ஊரையும் பார்த்து வில்லத்தனமா ஒரு சிரிப்பு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!